பூம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் விளையாட போறோம். இந்த கேம்ல நீங்களும் இன்வால்வ் ஆயிருக்கீங்க, அதனால மறக்காம உன்னிப்பா கவனிங்க. நான் வந்துட்டு 2 இன்ஸ்டாகிராம் ரீல பார்க்க போறேன். இதுல வந்துட்டு எந்த இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு வந்துட்டு அதிகமான லைக்ஸ் வந்திருக்குன்னு நான் வந்து கெஸ் பண்ண போறேன். இன்கேஸ் நான் தப்பா கெஸ் பண்ணிட்டேன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல எந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு 100 ரூபாய் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வந்திருக்குன்னா நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பேன். இன்கேஸ் நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன்னா ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு 100 ரூபாய் சேவ் ஆகுது. இந்த மாதிரி மொத்தம் 20 ரவுண்ட் போக போறோம். பாப்போம் யாரு வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க, நீங்களா இல்லாட்டி நான் அதிகமா சேவ் பண்றேன்னு பாப்போம். அண்ணா 2 பரோட்டா. அதென்ன பரோட்டா? பரோட்டா லெட்ஸ் கோ பரோட்டா. ஆமாங்க, இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஆடு பாட்டு எல்லாமே வந்துட்டு சார்பேட்டா மீமை வச்சுதான் போட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது, நல்லா ஃபன்னா தான் இருக்கு. ஓகே, இது ட்ரெண்டிங்கா இருக்கிற மீம் பரவாயில்ல. செகண்ட் ரீல் என்னன்னு பாப்போம். ஏகே தன்னோட கேம்ப் ஆடோட வந்துட்டாரு. கேம்பா குடிங்க, தெம்பா இருங்க. ஏய், தடை விடுதலை. அஜித்னு பேர் சொல்லி கூப்பிடுறது. சட்டத்தை கையில எடுத்துக்காத. துணிஞ்சவங்களுக்கு தடைகளே கிடையாது. அனிருத் சாங் வேற. லட்சியங்களை நோக்கி முன்னேறு. லட்சியங்களை நோக்கி முன்னேறு. இது நல்லா இல்ல. இவர் வந்து கேம்பா குடிங்க, தெம்பா இருங்க, அது சொல்லிருக்கலாம். கம்பா குடிங்க, தெம்பா இருங்க. சார்பேட்டா மீமா இல்லாட்டி ஏகேவோட கேம்பா ஆடா? சார்பேட்டா மீம் நல்ல மீம் தான், பட் அஜித்தோட வந்துட்டு ஆடு கூட வருமா? அதுவும் இல்லாம அனி மியூசிக். எனக்கு தெரிஞ்சு இதுக்குதான் அதிகமான லைக்ஸ் வந்திருக்கும். கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 23,000 லைக்ஸ், கேம்பா ஆடுக்கு 61,000 லைக். 100 ரூபாய் எனக்கு மிச்சம். சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கோம்யா. ரவுண்ட் 2. வரக்கூடிய தேர்தலில் இந்த பெரம்பூர் பகுதியில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட போவதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அவரை எதிர்த்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் களமிறங்க போறாரு. அவங்களோட ஆதரவு யாருக்கு சார்? என்ன சார் சவுண்டா சொல்லுங்க சார். ஆதரவு யாருக்கு சார்? பாலிடிக்ஸா இருக்கு. ஆமா, டிகேவா? ஐயா வடக்கண்ணா, நீங்க இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? இதுவே தெரியாம இன்டர்வியூ பண்ணிருக்கு. அப்படி பரவாயில்ல. செகண்ட் ரீல். ஆமாங்க, இவரு தாங்க இன்ஸ்டா ஃபீட்ல, என் ஃபீட்ல வேற இவர் அடிக்கடி வராதுங்க. யாரு இவரு? இவரோட ரீல்ஸுக்கே தனியா வந்துட்டு வீடியோ போடலாம இருக்கு. பயங்கர கூப்பியான வீடியோஸா இருக்குங்க இவரோடது. எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. எனக்கு என்னமோ இன்ஸ்டாகிராம் நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிஞ்சா இருக்கிற வீடியோஸ் தான் வந்துட்டு இன்னும் ட்ரெண்டிங்கா போகும் நான் நம்புறேன். அதனால இதுதான் அதிகமான லைக்ஸ் வாங்கியிருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ 26,000 லைக் வாங்கியிருக்கு. செகண்ட் வீடியோ 23,000 லைக். 3,000 நான் வந்து 100 rupees மிஸ் பண்ணேன். உங்களுக்கு 100 வருது. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். அந்த ஸ்டெப்பை வந்துட்டு இவன் வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறான்னு தெரியல. ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை வந்து நல்லா ஆடணும்னு ட்ரை பண்ண கூட மாட்டேங்கிறான். ஏன் இப்படி பாடுறான்னு தெரியல. பத்திக்கே பத்து டக்குன்னு பார்த்தா அது வந்துட்டு இப்படி இப்படி என்ன நம்ம பண்றான். I accidentally told him to shut up and now he won't talk again. Recall வச்சு ஒட்டறானா? இந்த வடக்கு ரீலா இல்லாட்டி இந்த டான்ஸா? எனக்கு தெரிஞ்சு இந்த வடக்கு ரீலுக்கு அதிகமான ரீச் போயிருக்கும் நான் நம்புறேன். சோ இதுதான் செலக்ட் பண்றேன். ஆக்டர் நிரஞ்சனோட டான்ஸுக்கு பாத்தீங்கன்னா 3,000 லைக்ஸ் தான் வந்திருக்கு. இப்ப எனக்கு நான் ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்கு. இது பாத்தீங்கன்னா 74,000 லைக்ஸ். எனக்கு தெரியுமே. ஆணவத்துல ஆடாதரா, ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். 2 rounds chased. Already Surya Anna worrying about getting a flop film. Meanwhile Surya Anna in studio after hearing 4 பேர். ஓ அந்த சாங். என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவன் அவங்களுக்கு வேலை கொடுத்தா? நேத்துக்கு டிபார்ட்மென்ட்க்கு பண்ண துரோகத்துக்கு. ஏங்க இப்பதான் லிட்டரலா வந்துட்டு பவளமல்லி சாங் நல்லா இருந்துச்சு. ஓகே பையன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டா அப்படின்னு நம்பினா அடுத்த சாங் இப்படி பண்றதா? பவளமல்லியோட டான்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டுல பார்த்தா டான்ஸும் நல்லா இல்ல. எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கா இல்லையா, ஆனா அந்த கமெண்ட் செக்ஷன் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நாங்க 4 பேரு, நாங்க வேணா 4 பேரு ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா?
இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாலும் நல்லா கிறிஸ்பா இருக்கு, அதனால மேபி எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதிகமா லைக்ஸ் வாங்கியிருக்கும். நாங்க 4 பேர் மீம் வந்துட்டு 30,000 லைக்ஸ் கிட்ட வாங்கியிருக்கு. அந்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் லைக்ஸ் கிட்ட இருக்குங்க. அடுத்தடுத்து ஜெயிச்சுட்டே இருக்கேன். இன்ஸ்டாகிராம் அதுக்காக புரிஞ்சுட்டு இருக்கு. சபா அனி என்னோட கேம்பா ப்ரொமோஷன் பாத்தியா? இப்ப எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அப்ப இவர் நம்மளுடைய 7up ad பார்க்கல போல இருக்கு. ஓ ஆமா, அனிருத்தோட 7up ad இருக்குல்ல, அது மறந்தே போயிட்டுங்க. ஆனா கேம்பாக்கும் நம்ம அனி தானே மியூசிக் போட்டிருக்காரு. 7up ad பண்ணியிருக்கேன். கேட்கல, 7upக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் நான். ஓ அப்படியா அனி? எனக்கு 7up சுத்தமா பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் இட். எங்க விஷுவல் பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகுது. நான் கேம்பா குடிச்சது இல்ல, பட் ஸ்டில் நான் 7up தான் எடுப்பேன். டேய் சின்னவன் பேரே போடாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? கேம்பா குடிச்ச தெம்பா இருக்கலாம் அனி. 7up எல்லாம் செட் ஆகாது. நமக்கு கேம்ப் எல்லாம் செட் ஆகாததால நமக்கு எப்பவுமே 7up தான். பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் 7up தான் குடிப்பேன். சீக்கிரமா ஜீரணம் ஆகும் எனக்கு. அண்ணா எனக்கு பசிக்குது, பிரியாணி ஏதாவது இருக்கான உங்ககிட்ட? ஓகே, இது நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ. நாங்க வேணா ஒரு 5 பேர் நான் சொன்ன அதே மீம் வந்துச்சுங்க. ஆஹா, இது ரொம்ப டஃப்பான சாய்ஸா இருக்கே. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு போறேன். கேம்பா அண்ட் 7up தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன், பாப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் டோட்டலா ராங்கா கூட இருக்கலாம், ஏன்னா இதுதான் எனக்கு அதிகமா லைக்ஸ் வாங்கி இருக்குன்னு கூட தோணுது. 110k லைக்ஸ் இருக்கு. எங்க இந்த வீடியோக்கு லைக்ஸே பார்க்க முடியலங்க, பட் ஸ்டில் வியூஸும் பாத்தீங்கன்னா 250k தான் போயிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நான் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. 1:10 ரேஷியோல போட்டீங்கன்னா 25k வச்சுக்கலாம். ஸோ கேம்பா தான் வின் பண்ணுது. அகைன் நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஜட்ஜையா, எனக்கு தோணுது சாம்பாரின் மனசு இப்போ என்னோட இல்ல. சாம்பார் நேரா சொல்லு, ஏன் இட்லியை காதலிக்கவில்லை? சாம்பாருக்கும் இட்லிக்கும் டிவோர்ஸா? ஜட்ஜ் தோசையா? எங்க பார்த்தாலும் இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் அதுதான் கேக்குது. என் வாழ்க்கை எப்போ அதே கூட்டணியா இருக்கணுமா? நான் என் விருப்படி வாழ முடியாதா? நான் இப்போ வடையே தான் காதலிக்கிறேன். ஏஐ வீடியோ. நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நம்மள அடிக்க பின்னால இருந்து ஏதாவது வதக்கணும் வச்சுக்கோங்க. பயப்படக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணணும். இப்ப என்ன கத்துக்கிட்டேன்? லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணும். டோன்ட் ரிப்பீட் தி மிஸ்டேக். PR advising SS. எனக்கு என்னமோ உள் மனசு இந்த ஸ்டூபிட் ஏஐ வீடியோ தான் அதிகமான வியூஸ் வாங்கியிருக்குன்னு தோணுது. 143k லைக்ஸ். இது பாத்தீங்கன்னா 35k தான். அகைன் நான் ஜெயிச்சுட்டே இருக்கிறேனே. நான் எதிர்பார்த்ததை விட நான் இந்த கேம் நல்லா தான் விளையாண்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். எப்போ? ஓ மை காட். இந்த போர் வந்து கைவிடப்பட்டிருக்கு. எங்கே கைவிடப்பட்டது? சோட்டா பீம் ரீல்ஸ். வேலை வெட்டி இல்லாத வெட்டி பயலுகளா, பக்கத்து ஊர்ல நியூ இயர் செலிப்ரேஷனா சில்க் சுமிதாவை கூப்பிட்டு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்த போறாங்க. நானும் நம்ம ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய ஆட்டக்காரிய வச்சு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்த போறேன். ஆட்டக்காரின்னு சொன்ன உடனே வாய பொழக்காதீங்கடா. அந்த ஆட்டக்காரி யாருன்னா என் மனசுல போட்டா காதல் தூண்டி அவதான் டுண்டு நான். சிரிக்கி நம்ம டுண்டு ஆட போறா. யோ மானங்கட்ட மாமா, டுண்டு நாண்டி ஆட வச்சு என்ன நீ மட்டும் ரசிக்க போறியா? ஏன் உன் மக இந்துமதி ஆட வையா? அப்பதான் கிளுகிளுப்பா இருக்கும். டுண்டு நாண்டி தான் ஆட போறா, இது உறுதி. பீம், உனக்கு இந்துமதி வேணும்னா பொத்துக்கிட்டு நில்லு. நிகழ்ச்சியோட கடைசியில நானும் டுண்டுனும் செல்ஃபிக்குள்ள இருக்கிறையே உம்மான்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறோம். காமவரி மகாராஜா வாழ்க. பொம்பளை சோக்கு மகாராஜா வாழ்க. ரசினியா இல்லாட்டி சோட்டா பீமா? ரசினி நல்லா தான் இருக்கு, என்னமோ சோட்டா பீம் தான் ஜெயிச்சிருக்குன்னு தோணுது. ரசினி பாத்தீங்கன்னா வந்து 42k லைக்ஸ் வாங்கியிருக்கு. சோட்டா பீம் 198k லைக். என்னங்க எனக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்தடுத்து நான் ஜெயிச்சுட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து டிஃபிகல்ட்டா காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். உள் மனசு கரெக்டா அல்காரதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காட்டிருக்கு. கரெக்டா பட்ட மாதிரியே இருந்துச்சு. சார் உங்க ஆர்டர். சார் பே பண்ணாம போறீங்க. நான் ஏன் பே பண்ணணும்? ஓ அப்ப பே பண்ண மாட்டீங்களா? ஓ அந்த புது பொண்ணா? புது பொண்ணுதான், ஆனா லூஸ் இல்ல. இருங்க இப்பவே எங்க ஓனருக்கு போன் பண்றேன். சரி பண்ணுங்க. ஓனரே அவரு தாங்க. ஓனர் போனே திருடி வச்சிருக்கியா?
எனக்கு நம்ம சாய் அபியங்கர் சாங்கோட ரீலுக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆல்மோஸ்ட் 63K லைக். ஆனா செகண்ட் வீடியோக்கு 132K லைக். கொஞ்ச நேரம் எனக்கு அல்காரிதம் தெரிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டு அதுக்குள்ள வந்துட்டு தோத்துட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான் வச்சிருக்கேன். 200 ரூபாய் என் அக்கௌண்ட்ல இருந்து போகுது. அன்னைக்கு ரோஸ் கலர் சட்டையும் பிரவுன் கலர் ஸ்கர்ட்டும் போட்டிருந்த என் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சிருக்கிற என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப இப்போ வரைக்கும். ஓகேவான மீம். தீப்பெட்டி இருக்கா ப்ரோ? பேய் நினைச்சேன் ப்ரோ. பேயெல்லாம் இருக்கா ப்ரோ? கடவுள் ஒண்ணு இருக்குன்னா பேய் ஒண்ணு இருக்கும்ல ப்ரோ? ஒருவேளை இருக்குமோ? இல்ல பேமலாக்கு ஏட்டல பேசிக்கிட்டு இருக்க. ரோட்ட தீப்பெட்டி. என்ன ப்ரோ சொல்லிட்டு இருந்த? ஓகே தான், பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதிகமான லைக்ஸ் வாங்கிருக்கு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஒனுக்கு தான் அதிகமான லைக்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னப்பா தூங்குறதுக்கு முன்னாடி ஏப்பா குட் நைட் சொல்றோம்? என்னது உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா குட் மார்னிங் சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் குட் நைட் சொல்றோம். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. தெரியலையப்பா. தூங்கிட்டா எப்படி சொல்றது? தூங்கிட்டா குட் நைட் சொல்ல முடியாதுல்லப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இது வந்து எனக்கு வந்து மீமிஷா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் அதிகமான லைக்ஸ் வந்திருக்கும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 674K லைக்ஸுங்க. அடடா, இதுக்கு வந்து 97K லைக்ஸ் தான். என்ன அடுத்தடுத்து தோக்க ஆரம்பிக்கிறேனே. லோகேஷ் சால்விங் கைதி 2 ப்ராப்ளம். ஐயா, முதல்ல உங்க ப்ராப்ளம் என்ன? என் மூத்த பேத்தி கல்யாணம். ப்ராப்ளம் சால்வ். ஆனா இதை காமிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு படம் எடுத்து தான் அவரு டைரக்டா ஒரு தெலுங்கு போயிட்டாரு. ஆனா நீ எக்ஸாக்ட்லி டியூட் பிரதீப் ரங்கநாதன் பட் வித்தவுட் சாய் அபியங்கர். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சிஆர் மீமுக்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லோக்கினாவோட மீமுக்கு 14K லைக். சிஆர் மீமுக்கு 32K லைக். பிடிச்சிட்டே இருக்கேன். திரும்ப ஒரு சார்பெட்டா பரபரை மீம். எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா, ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? டேய், பிக்காலு போல பாத்து பேசுறா. எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்ல. எந்த டைலாக் போட்டாலும் கரெக்டா மேட்ச் ஆகுதுங்க இதுல. நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். என்ன நம்பி எப்படிங்க கொடைக்கானல் வரையும் தனியா வந்தீங்க? நான் எங்கங்க தனியா வந்தேன்? அப்புறம் நான் நினைச்சாலும் என்னால தனியாலாம் வர முடியாதுங்க. இல்ல எனக்கு புரியல. ஆமாங்க, எங்க அப்பா ஒரு கேங்ஸ்டர். கேங்ஸ்டரா? எங்க அப்பாக்கு என் மேல ரொம்ப பாசம். அதனால நான் எங்க போறேன்னு சொன்னாலும் அனுப்பிடுவாரு. ஆனா எனக்கே தெரியாம என் பின்னாடி ஸ்னைப்பரோட 4 பேரையும் அனுப்பிடுவாரு. ஸ்னைப்பர்லாம் வச்சு அனுப்புவாள டேட்டுக்கு. இது ஓகே. எனக்கு என்னமோ சார்பேட்டா பரம்பரை மீன் தான் நான் செலக்ட் பண்றேன். அடடா, இதுக்கு லைக்ஸ் என்னன்னு தெரியலையே. அந்த வீடியோக்கு லைக்ஸ் எவ்வளோன்னு தெரியல. பட் ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா 450K லைக்ஸ் இருக்கு. இப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ நான் தோத்துட்டேன் தான் ஒத்துக்கிறேன். மச்சான், அவன் ஸ்டேட்டஸ் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டேட்டஸ் பார்த்து பார்க்க மாட்டியா? ஏய் மச்சான், அவன் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுடா மச்சான். சரி, அவனுக்கு கால் பண்ணி 2000 ரூபாய் கேளு. எதுக்குடா? கேளுடா. டேய் மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 2000 வேணும் சொல்றா. ட்ரை பண்றேன்டா. ட்ரை பண்றேன் மேடம். ட்ரை பண்றேன்னு சொல்றதுக்கு அது ஏங்க இலை வீட்டுல உட்காத மாதிரி பேசுறான். இப்பதான்டா கேட்டேன். கேளுடா. மச்சான் சுவிட்ச் ஆஃப் டா. இதான்டா அவனுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம். ஃபோன் போட்டா சுவிட்ச் ஆஃப் போன் வருது. அதெல்லாம் விடுற. ஏத்து மச்சான் காசு. போனை வித்துடா. ப்ரோ, உங்க பார்சல். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ காசு எவ்வளாச்சு? 100. ப்ரோ பார்சல் ப்ரோ. பே பண்ணுமா? இல்ல ஃப்ரீ தான், எடுத்துக்கங்க. ஃப்ரீயா? ஆமா ஃப்ரீ தான், எடுத்துக்கங்க. சீரியஸா? ஓகே. அடிக்கடி வரும் ப்ரோ. வாங்க, கண்டிப்பா வாங்க. என்ன விட மோசமா மறக்கிறானுங்க. ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதனால இதுதான் ஜெயிச்சிருக்கணும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு 88K லைக்ஸ் இருக்குங்க. எப்படி இதுக்கு 88K லைக்ஸ்? கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க. வீடியோ போடுற போனையும் வித்துருப்போ, வீடியோ போடாத. கரெக்டான அட்வைஸ் தான். என்னடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க. இனிமே செகண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா 222K லைக்ஸ். காம்பஸ் பாக்ஸ்ல சமையல் செய்யறானுங்க. ஐயோ, ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான வச்சிருக்குங்க. போக்கு கூட ஒரு போக்கு தாங்க இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீண்டும் ஒரு சார்பேட்டா பரம்பரை மீம். ஆக்சுவலி
ஆக்சுவலி எனக்கு சார்பேட்டா பரம்பரை மீம் தான் பிடிச்சிருக்கு. நான் இவரோட வறுமையை பார்த்து பல பேர் லைக்ஸ் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால இவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. 659k லைக்ஸ். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 58k லைக்ஸ். அது மீண்டும் ஜெயிச்சான் வினை. என்னங்க அசால்ட்டா போட்டு ரீல்ஸ் பண்றாரு, சைக்கியாட்ரிக் ஷாட் பண்றாரு. இப்போ அடுத்து என்ன ரீல் வருதுன்னா எனக்கு தெரியல. ஆனா இவருக்கு தான் லைக்ஸ் அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன பண்ணிருக்க? சாம்பார், ரசம், கிழங்கு. ரசம் ஊத்து. உங்களுக்கு சாம்பார். எங்க கிழங்கு வை. போதுமா? ஓகே, இதெல்லாம் நார்மல் தான். அவரு தான் கன்ஃபார்ம் மாசா பண்ணியிருந்தாரு. நான் கன்ஃபார்ம் சொல்றேன். இன்னும் நான் லைக்ஸ் எல்லாம் பார்க்கல, அதான் ஜெயிச்சிருக்கோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 185k லைக்ஸ். அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா 134k லைக்ஸ். க்ளோஸ், பட் ஆனா நான் தான் ஜெயிச்சேன். Guys, I got scammed by Meesho. I ordered for this and I got the shirt. Where is Ajit? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது இதான் ஜெயிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு பாத்தீங்கன்னா 46k லைக்ஸ். செகண்ட் வீடியோக்கு 267k லைக்ஸ். அடுத்தடுத்து ஜெயிச்சுட்டா இருக்கிறேன்டா. ஒரே தெனாவட்டா தான் எனக்கே ஒரு ஃபீலிங் வருது. இதுக்கு அப்புறம் தான் நீங்க தைரியமா இருக்கும். Me peacefully eating in a function. Suddenly cameraman focusing on me. அந்த வானம், இந்த பூமி, என் சாமி, அதல காமி. ரோட்ல என்னமோ இருந்துச்சு, எடுத்து நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நல்ல வேலை மிதிக்கலைங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோக்கு 232k லைக்ஸ்ங்க. பானுமதி பாம் போட்ட வீடியோக்கு வெறும் 55k தான். அடடா, தோத்துட்டேன். விடுங்க, அப்பப்போ 1-2 மிஸ் ஆகிறதுதான். பட் ஆனால் ஓவரால் ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு. ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் சுகர் ஆஃப்டர் 2 hours ஆஃப் டயட்டா. இது ஆக்சுவலி சர்க்காஸ்டிக்கா இந்த பாடி பில்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல மாசங்கள் வந்து சுகரே சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கப்புறமே சாப்பிடும் போது இந்த மாதிரிலாம் ஏதோ ரீல் வந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன். அதை வந்து சர்க்காஸ்டிக்கா கலைக்கிற மாதிரி தான் பண்ணி போட்டிருக்காரு. ஜட்டி வாங்கலையா? ஜட்டி 2 ஜட்டி 20 ரூபாய். டோலக்கூர்ல டாய்லெட்டே இல்லாததால போறீங்க. இந்த ஜட்டியை போட்டுக்கிட்டீங்கன்னா வீட்டுல உட்காந்துக்கிட்டே போலாம். என்னது, வீட்டுல இருந்து போலாமா? பீம் அவ்வளோ ஆர்வமா வராம பாருங்க. பிரியாணி சாப்பிட்டா அடுத்த நிமிஷமே குந்தி வச்சு போறதுக்காக கண்டுபிடிச்ச நவீன ஜட்டி. வெல்கம் டு ஜெயக்கடா ஜட்டி கடை. பீம், நம்ம தான் ஜட்டியே போடுறது இல்லையாடா? என்னது, ஜட்டி போட மாட்டீங்களா? மொட்டை வெறும் ஜட்டி மட்டும் தானே போடுவான். காலையில தான் உங்க ஊர் மகாராஜாக்கு ஒரு ஜட்டி வாங்கினா ஒரு ஜட்டி இலவசம் நான் கொடுத்தேன். அவர் டுண்டு நாண்டிக்கு ஒண்ணு கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டாரு. இந்த மகாராஜாவையும் டுண்டு நாண்டியும் சேர்த்து வச்சதாக எல்லா மீம்ஸும் போடுறாங்க. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. சோட்டா பீம் தான் வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு 221k லைக்ஸ். சோட்டா பீம் ரீலுக்கு வெறும் 27k லைக்ஸ் தாங்க. 2500. நான் ப்ரோ பாத்துங்க, ஜூஸ் வேணுமா? இல்ல வேணாம். அப்புறம் ப்ரோ முன்ன இப்ப நாமளே பார்க்காத மாதிரி பாத்துங்கற. ஆம்பளைங்களை பாத்திருக்கேன், ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆம்பளைய பார்த்தது இல்ல. ஐயோ, அங்கிளுக்கு இந்த ஊர்ல சேஃப்டியே இல்லைங்க. யாரு நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருந்தா அதுக்கு பேரு பேட்மேன் இல்ல வாட்ச்மேனு. மணி 11 ஆகுது, கையில என்ன போனு, போய் தூங்கு. இதுவா அதுவா? ஃபைனல் ரீல் கரெக்டா கெஸ் பண்ணலாமா? ஜண்டா ஃபர்ஸ்ட் ரீல் தான் வாங்கிருக்கு. ஃபர்ஸ்ட் ரீலுக்கு 170k லைக்ஸ். செகண்ட் ரீலுக்கு 101k லைக்ஸ். ஓகே, அடுத்த ரவுண்ட். டேய், மேட்ச் தோத்துட்டாங்கடா. ராஜுப்ரி வந்துருவான்னு நினைக்கிறேன். வந்தா வண்டியா கேட்பான்டா. பாஸ் ஆயிரம் எடுத்து விடு, சரியா? அண்ணா அப்ப ஸ்பெயினா ஸ்பெயின்டா. ஸ்பெயின் எத்தனை போய்டா? ஐயோ, சரி வாங்க பரவாயில்ல, பார்த்து முடியும். இந்த ராஜ்பிரியன் வெர்ஷனே வந்துட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு, நான் ஐபிஎல்ஏ பெருசா ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா இந்த ராஜ்பிரியனோட வீடியோஸ் மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிருக்கேன். இவர் ஏதோ வந்து சிஎஸ்கே ஃபேனட் இருக்கு, ஆனா வந்துட்டு ஆர்சிபிக்குள்ள வந்துட்டு ஏதோ கெட்டப் எல்லாம் போட்டு எல்லாம் உள்ள போயிட்டு ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஸ்கிட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப காமெடியா தான் இருக்கு, நல்லா இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்ச மேட்சுக்கு வந்த வீடியோ நினைக்கிறேன். எனக்கு வண்டியோட சரி ஓட்டாத. ஏய், வண்டி ஏற போல. அப்புறம் என்ன, குஜிலி மஸ்த் பண்ணிடலாமா? ஆமா, இவரை வந்துட்டு அடிக்கடி வேற குஜிலி மஸ்த் பண்ணிடலாமாங்கிறாரு. அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன எனக்கு புரியவே இல்லை. இது வரைக்கும் அந்த வார்த்தையே கேள்விப்பட்டது இல்ல. கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா? யோ, சரியா சொல்லி தொலையா. குஜிலி மஸ்த்னா என்னங்க? ரன்வீர் இஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் பிளேயிங் ஸ்ரீராம். நோ, ரன்வீர் சிங் இஸ் பெர்ஃபெக்ட். இது ராமாயண மூவிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம லோக்கி
ஆக்சுவலி லோக்கி தாங்க பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். இதுவும் நல்ல ரீல் தான். பட் எனக்கு தெரிஞ்சு ராஜ்கிரியன் ரீலுக்கு தான் அதிகமான லைக்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா 1.1 மில்லியன் லைக்ஸ் மட்டும் 1.1 மில்லியன். இதுக்கும் நல்ல லைக் தான். பட் ஆனா பாத்தீங்கன்னா 121K லைக். ஆப்வியஸ்லி இந்த ரவுண்ட் நான் ஜெயிக்கிறேன். நான் தான் ஜெயிச்சா. இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல யாருக்கு அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அவங்களுக்கு 600 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா யார் இருக்கிறதுல அதிகமான லைக்ஸ் கேட்கறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். தயவு செய்து மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒழுங்கா டிஎம் பண்ணுங்க. போன டைம் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சும்போது பல பேர் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் என்னதான் வந்துட்டாங்க. யாரும் ஒரிஜினல் ஓனர்னே கண்டுபிடிக்க முடியல. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நீங்க தான் அந்த அக்கௌண்டோட ஓனர்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. Thank you guys for watching. Peace.